ஹலோ மக்களே மக்களே இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா முழுக்க முழுக்க நடிகர் விஜயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விஜய் பார்த்திங்கன்னா 1987, 88, 80 இப்படி காலகட்டத்தில் அவர் வந்து படம் நடிக்க ஆரம்பித்தாருங்க. அவர் படம் தமிழ் சினிமாவில் எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவருடைய அப்பா வந்து ஒரு சங்கசரி பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டரு. அவர் மூலிமா வந்து படத்தில் நடிக்க வாய்ப்பு அவர் கிடச்சிச்சு. அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டு தமிழ் சினிமாவில் எங்கேயோ டாப்பில் போயிட்டார். டாப்பில் போனவர் அப்படியே போயிருந்தால் கூட சம்பாரிச்சிட்டு ஏதோ 1-2 கிடச்சதை வாங்கி தின்னுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் மிகப்பெரிய தவறு ஒன்று செய்தாரோ என்னன்னு தெரியலை. அவருடைய சுற்றி மக்கள் அவரை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களும் எதிர்க்கிறாங்க. அவருடைய சுற்றி வட்டாரங்கள், ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து அவரை வந்து ஒரு வில்லனாகவே பார்க்குறாங்க. அவர் என்றைக்குமே ஹீரோவாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி நாம் வந்து வில்லன் சொல்ல முடியாது, ஒரு அடிமட்டத்தட்டுக்கு தள்ளுவோம்ல, அந்தளவுக்கு ஆக்குறாங்க மக்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கு முழுக்க காரணம் வந்து அரசியலில் போய் அவர் குதித்தது தாங்க. ஏன் அவர் அரசியலில் குதிக்கணும்னு பார்த்தா, நம்ம ஒரு கொஞ்ச காலம் கடந்து போவோமே, அனிதாவோட மரணத்துக்கு அவர் வீட்டில் போய் சந்தித்தார். ஜல்லிக்கட்டில் போய் ரோட்டில் நின்றாப்புல, தூத்துக்குடி சுப்பாட்டுக்கு வீட்டில் போய் பார்த்தாப்புல. இப்படி நிறையா அவர் வந்து படத்தில் பார்த்திங்கன்னா சர்க்காரு, மெர்சல், இது மாதிரி எல்லா படத்துலேயும் அவர் வந்து அரசியலை பற்றி தான் பேசியிருப்பார். ஆனால் நம்ம நினச்சிருப்போமா, அவர் அரசியலுக்கு தான் வரப்போகிறாரு, அவர் அடுத்த சிஎம் ஆகுவார், மக்களை காப்பாற்றுவார் நம்ம நினச்சி பார்த்தோமா? நினச்சி கூட பார்க்கல. இப்போ கலைஞரோட ஆட்சி பார்த்திங்கன்னா, கலைஞர் வந்து அதாவது கதை எழுதக்கூடிய ஒரு ஆள் தான் இருந்தார். அவருடைய மகனையும் படத்தில் நடிக்க வச்சார். யாரும் அதை ஏற்றுக்கவும் இல்லை. நாடகம் நடித்தார், படமும் நடித்தார். அப்படியே தான் அரசியலில் வந்து குதித்து இன்றைக்கி அப்பாவோட பதவியை வாங்கி வச்சுக்கிட்டு சிஎம் ஆகிட்டார். அதே வகையில் தான் சினிமாவில் மட்டும்தான் தெரிஞ்ச முகங்கிறதால எல்லோரும் ஓட்டு போட்டு உங்களை தூக்கி தலையில் வச்சு ஆடுவாங்க. அதே போல் தான் விஜயும் சினிமாவிலேருந்து வந்து அரசியலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வராரு. ஆனால் அவரை என்னெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்குலாம் அசிங்கப்படுத்துகிறாங்க. ஒருத்தர் வந்து நீ வராமல் போ, வந்து என்ன செய்ய போகிற, அது அடுத்த விஷயம். 5 வருஷத்தில் கலைஞர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்துருப்பாப்புல. இப்போ ஏதாவது பொங்கல் பரிசு, அதுக்கப்புறம் அந்த கோடை கால 5000 ரூபா பரிசு, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாப்புல. பெருசாக எதுவும் கொடுத்த மாதிரி நம்ம வந்து கணக்கு காட்டியிருக்க மாட்டோம். ஏன்னா கரண்டு பில்லு, கேஸு, தண்ணி, வீட்டு வரி இப்படிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அடுக்கடுக்காக நம்மளை வந்து ஏற்றிக்கிட்டே போவாப்புல. மகளிர் பஸ்ஸுங்கிற ஒரு பேரில் மகளிர் மட்டும்தான் ஏற்றுவாப்புல. நமக்கெல்லாம் வந்து ஒரு சலுகையும் கிடையாது. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் கிட்டலாம் வந்து எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக தான் இந்த உலகத்தில் கடவுள் படைக்கப்பட்டான். அதை இவங்க காசு வச்சுக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு விவசாயம்லாம் அழிச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷம், அதை என்ன சொல்கிறது, விஷத்துக்கு மேலே விஷக்கூடிய கட்சி தானே அது. ஏன் சொல்ல வரேன்னா, போலீஸ்லாம் பார்த்தாலே முன்னெல்லாம் நம்ம வந்து பயப்பட மாட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேரடியாக போய் சொல்லுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், இந்த மாதிரி தெரிய போச்சு, அது மாதிரி தைரியமாக போய் சொல்லுவோம். ஆனால் இப்போது மக்கள்லாம் வந்து போலீஸ் போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ பார்த்தாச்சு, லாக்அப் டெட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அடி துவைச்சி துவைக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். அஜித்தோட மரணம் நிறையா இருக்குது. இப்படியே சொல்லிட்டே போகலாம். லாக்அப் டெட்டு மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் 25, 30, 40 என்னமோ சொல்கிறாங்க. அதில் நம்ம பெருசாக பார்க்கப்பட்டது அஜித்தோட மரணம் தான். அதெல்லாம் நம்ம சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்போது அதெல்லாம் நடக்கக்கூடாது, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நடக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் வந்து அரசியலில் வந்து இறங்கினாருங்க. அவர் இறங்குனது என்னவோ அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இடமே சரியில்லாமல் இருக்குங்க. அதாவது ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் காட்டுவோம். இந்த மாதிரி உடம்புக்கு பண்ணுங்க சார், ஏதாவது பண்ணி கொடுங்க சார்னு சொல்லிட்டு சொன்னால் அவர் ஏதாவது மாத்திரை ஏதாவது எழுதி கொடுத்து உடம்ப தேற்றி விடுவாப்புல. ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் விஜய்க்கு இப்போது ஏகப்பட்ட மவுஸ் இருக்குது.
அவரோட ரசிகர்கள் மட்டும்தான் அவரை ஆதரிக்கிறாங்க. அவருடைய நடித்த நடிகைகள், சினிமா ஆக்டர்கள் யாருமே வந்து அவரை கண்டுக்கிறது கிடையாது. எனக்கு என்னாண்டு இருக்கிறாங்க. அதாவது டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டால் உடம்பு சரியாயிருங்கிற நோக்கத்துக்காக போவோம். ஆனால் இவர் அரசியலில் குதிச்சிட்டாரு, உடம்பு சரியாமல் இருக்கிறாரு. தமிழ் சினிமா மக்கள் வந்து அவரை கண்டுக்கவே இல்லை பாவம். ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அவர். பார்க்கும்போதே எதுக்கு இந்த ஆள் நம்மக்கிட்ட வந்து இப்படி கத்தணும், மைக்கை பிடிச்சி கத்தணும், ஏன் இப்படி பேசணும், எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கிறாரு? ஒரு 5 வருஷம் தானே வாழ்ந்துட்டு போட்டோம், என்னத்தை கொண்டு போக போகிறாரு? ஸ்டாலின் இருந்தே ஒன்றும் பண்ண முடியல. விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு? பண்ணுறாரு பண்ணல, அது அடுத்த நம்ம அப்புறம் பேசுவோம். அவர் ஒரு 5 வருஷம் கொடுப்போமே. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஓட்டை வந்து 2026 யாருக்கு நீங்கள் போகணுன்னு விரும்புகிறீங்களோ போடுங்க. ஏன்னா 2019 இதே மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி நடந்துச்சு. அவர் வந்து அதிமுக வந்து பிஜேபி சப்போர்ட்டு போனது ஒரு காரணத்துக்காக தான் 2019 ஓட்டு பிரிஞ்சு போய் அதிமுக நீங்கள் போட்டிங்க. இப்போது 2026 ஆயிடுச்சு, எலெக்ஷனும் நெருங்க போகுது. இப்போ நீங்கள் யாரை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் கெஸ் பண்ண முடியாது. மக்களோட விருப்பம் நம்ம என்ன நடக்கும், என்ன பண்ணுவோம்னு நமக்கு தெரியாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு விஜயை காப்பாற்ற பாருங்கள். விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தாப்புல, காலும் கத்துனாப்புல. அவர் ஒரு ஓட்டு போட்டு அவர் ஒரு சிஎம் ஆகியிருந்தா இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு இருந்திருக்காதுங்க. நீங்கள் என்னடான்னா அப்படியே அவரை காமெடியாக்கி டம்மியாக்கி ஆளை கவுத்து விட்டு போயிட்டீங்க. நல்ல நல்ல மனுஷங்களாம் போயிட்டாங்க, கொடுத்து தான் பார்க்கலாமே. நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. மக்களுடைய கையில் இந்த ஒரு விரலில் மட்டும்தான் இருக்குது. இது செஞ்சால் மட்டும்தான் விஜய் வரலாம், அஜித் வரலாம், சூர்யா வரலாம், விக்ரமும் வரலாம். ஆனால் இப்போ வந்திருக்கிறது விஜய். ஏன்னா விஜய்க்கு ஓட்டை போடுவோம், விஜயை தூக்கி வைப்போம். அவர் என்ன செய்கிறான்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து டெய்லி வந்து மோட்டிவேஷனாக வீடியோ எடுத்து போட முடியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய்.